அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். சரியா, நாங்க இன்றைக்கு எந்த பார்க்க போறோம்னு சொன்னால் இனோகனிக்ல அஹ், கட்டாயமான ஒரு செக்ஷன் ஒன்று. சரியா, அது எந்த செக்ஷன் சொன்னால் பண்பறி பகுப்பாய்வு. சரியா, எந்த படிக்க போற பண்பறி பகுப்பாய்வு. சரியா, இன்றைய படிக்க போற இந்த பண்பறி பகுப்பாய்வு. இந்த பண்பறி பகுப்பாய்வு என்ற கேள்வி. சரியா, இது கட்டாயமான ஒரு செக்ஷன். ஏன்னு சொன்னால் 2017 எஸ்ஏ பார்ட்ல ஏ பார்ட், 2018 எஸ்ஏ பார்ட்ல ஏ பார்ட், 2019 எஸ்ஏ பார்ட்ல ஏ பார்ட். ஃபுல்லாவே எந்த பேஸ் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இந்த பண்பறி பகுப்பாய்வு பேஸ் பண்ணி தான் வந்தீங்க. சரியா, ரைட். அப்ப நாங்க இந்த பண்பறி பகுப்பாய்விட இந்த பண்பறி பகுப்பாய்வு ஒரு சின்ன ஒரு தியரி தருது. சரியா, அதுல 5 கூட்டம் இருக்குது. அந்த 5 கூட்டத்தையும் பத்தி 5 கூட்டத்தையும் படிச்சு முடிஞ்சிருச்சுன்னா இந்த பண்பறி பகுப்பாய்வு முடிஞ்சு. சரியா, நாங்க இந்த பண்பறி பகுப்பாய்வுல எந்த செய்யறேன்னு சொன்னால், சரி, இந்த பண்பறி பகுப்பாய்வுல எந்த செய்யறேன்னு சொன்னால் ஒவ்வொரு இப்ப நாங்க சொல்ற இப்ப ஒரு இப்ப ஏஜி பிளஸ்ஸா இப்ப அதை எப்படியும் கண்டுபிடிக்கிறது. ஒரு மக்னீசியம் 2+, அதை எப்படியும் கண்டுபிடிக்கிறது. இல்லாட்டி Cu2+, அதை எப்படியும் கண்டுபிடிக்கிறது. சரியா, எப்படி இப்ப Cu2+ சொன்னா அதுக்கு ஒரு இயல் கொண்டிருக்கணுமே. அதை வச்சு நான் எப்படியும் கண்டுபிடிக்கிறேன் என்று பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. சரியா, ரைட். அப்ப நாங்க இதை பார்ப்போம். பண்பறை கூட்டம் ஒன்று. சரியா, கூட்டம் ஒன்றுல எத்தனை மூலகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் கூட்டம் ஒன்றுல எத்தனை மூலகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் 3 மூலகத்தை கண்டுபிடிக்கிறது. எத்தனை மூலகம் கற்றேன். எத்தனை கற்றையில கண்டுபிடிக்கிறேன்னு 3 கற்றையில கண்டுபிடிக்கிறது. எதுன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்க இப்படி ஒரு சின்ன ஷார்ட் நோட் எடுத்துக்கு இந்த சின்ன ஷார்ட் நோட்டை வச்சு உங்களுக்கு எஸ்ஏ பார்ட் எல்லா கேள்வியும் செய்யும். சரியா, ரைட். அப்ப இந்த கூட்டம் ஒன்றுல எதை படிக்கிறேன்னு சொன்னால் ஏஜி பிளஸ் PB2+, Hg2+. இது 3 கற்றையினையும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் நான் இதுக்கு ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. அந்த கரைசலுக்குள் இது 3 மீண்டன்னு சொன்னா இப்ப ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. நான் சொல்லிவிடுதான், ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. அந்த கரைசலுக்குள்ள நான் எதை போட போறேன்னு சொன்னால் எந்த போட போறேன்? ஐதான ஐதான குளிர்ந்த HCl போட போறேன். சரியா, இதுக்கு எதையும் போட போற ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. சரியா, இந்த கரைசல் ஒன்று இருக்குது. இந்த கரைசலுக்குள்ள நான் எதை போட போறேன்னு சொன்னால் ஐதான குளிர்ந்த HCl போட்டேன்னு சொன்னால் எந்த வந்தால். சரியா, இப்ப நான் சொல்றேன் ஐதான குளிர்ந்த HCl போட்டேன்னு சொன்னா இது எது வாரன்னு சொன்னால் AgCl இல்லாட்டி PbCl2 இல்லாட்டி Hg2Cl2. சரியா, இப்ப நான் இதை எப்படியும் கண்டுபிடிக்கிறேன். இப்ப அதே கேள்வி எனக்கு. சரியா, இப்ப இதுவும் வீழ்படிவு, இது 3மே தெரிந்தால் வீழ்படிவு வீழ்படிவு வீழ்படிவு. எந்த வீழ்படிவுல கலர் எந்த சொன்னால் வெள்ளை. சரியா, வெள்ளை கலர். சரியா, இப்ப நான் சொல்ற ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. அந்த கரைசலுக்கு நான் எந்த போட போறேன்னு சொன்னால் ஐதான குளிர்ந்த HCl போட்டேன்னு சொன்னால் ஒரு வெள்ளை வீழ்படிவு வந்து அப்ப எனக்கு எதான் சாத்தியம்? Ag+ ஆயிக்கோ மேலும் Pb2+ ஆயிக்கோ மேலும் Hg2 ஆயிக்கோ மேலும். வெளினா, ரைட். அப்ப நான் ஏனைக்கு இப்ப உங்களுக்கு இப்ப யோசனை வரும். நான் சும்மா ஏன HCl போடல, ஐதான HCl போடல, ஏன் குளிர்ந்த HCl போட்டேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் குளிர்ந்த HCl போட்டேன்னு சொன்னால் இந்த குளிர்ந்த HCl போட்ட ஏன்னு சொன்னால் இந்த குளிர்ந்த HCl ஏன் போட்டேன்னு சொன்னால் இந்த PbCl2 இந்த ஹேலைட் இருக்கிற Pb2+ ஹேலைட் இந்த PbCl2 இருக்கிற இந்த PbCl2 solid என்கிறது. சரியா, இந்த PbCl2 solid என்கிறது வெப்பம் முன்னிலையில வெப்பம் முன்னிலையில சரியா, வெப்பம் முன்னிலையில உறுதியற்றது. சரியா, அப்ப ஏன் குளிர்ந்த HCl போட்ட இப்ப உங்களுக்கு விளங்கிக்கும். இந்த PbCl2 solid உருவாகுதுன்னா தானே எனக்கு வெள்ள வெளிப்படியும் நீக்குது. சரியா, இந்த இப்ப இதுக்குள்ள நான் செல்றேன் இந்த Pb2+ சீக்கிரம் நினைச்சுக்கோங்க. சரியா, இப்ப Pb2+ சீக்கிரம் சொன்னால் இப்ப நான் இதுக்கு ஐதான சூடான HCl போட்டேன்னு எந்த நடக்கும்னு சொன்னால் ஐதான சூடான HCl போட்டா எந்த நடக்கும்னு சொன்னால் PbCl2 உருவாகும். ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்ப நான் சொன்னேன் இந்த PbCl2 solid என்கிறது வெப்பமுனிலையில உறுதி அற்றது. அப்ப எந்த நடக்கும் இது? இத PbCl2 உருவாகும். அது எந்த நடக்கும் திருப்பி
இந்த சூடிகள் செல்ல எந்த நடக்குமா கரைஞ்சி வைத்திருக்கும். அப்ப ஒரு வீழ்படிகள் உருவாகுமா? இல்ல. அப்ப வீழ்படிகள் உருவாகாது. அதுக்குத்தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் குளிர்ந்த HCl போற்று. ஏன் PbCl2 solid இருக்குது, வெப்ப முன்னிலையில் உறுதியற்றது. அது எந்த நடந்திடும்? அது கரைந்து விடும். விளங்கினா? அப்ப பண்பறை கூட்டம் ஒன்று விரிவலோய தான் விளங்கினா? எதன் Ag பிளஸ் இல்லாட்டி Pb2 பிளஸ் இல்லாட்டி Hg2 பிளஸ். விளங்கினா? ரைட். அப்ப இது மூணு இப்போ உங்களுக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கிற பண்பறை பகுப்பாய்வுல 3 கற்றை நீக்குது. அந்த 3 கற்றைனுக்கும் ஐதான குளிர் HCl போட்டுச்சுன்னா வெள்ள வீழ்படி வார. இப்போ உங்கள்ட்ட கேள்வி சொல்லிப்பான் ஒரு ஒரு இந்த எஸ்ஏ கேள்வியில் வர எப்படின்னு சொன்னால் ஒரு கரைசல் ஒன்று இருக்குது. அந்த கரைசலுக்கு ஐதான குளிர் HCl போட்ட ஒரு வெள்ள வீழ்படி உருவாகின்றன. வெள்ள வீழ்படி உருவாகின்றது. அப்படியே என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எதை நடிக்கணும்? Ag பிளஸ் ஆயிக்கோ மேலும் Pb2 பிளஸ் ஆயிக்கோ மேலும் Hg2 பிளஸ் ஆயிக்கோ மேலும். விளங்கினா? இப்ப அப்ப பண்பறை கூட்டம் ஒன்று முடிஞ்சு. விளங்கினா? இதுதான் இவ்வளவு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த பண்பறை கூட்டம் ஒன்று ஃபுல்லா முடிஞ்சு. விளங்கினா? இதை ஷார்ட் நோட் மாதிரி எடுத்து முடிச்சுன்னா உங்களுக்கு முடிஞ்சு. சரியா? இப்ப நாங்க எத்தனை கூட்டம் படிக்கணும்? பண்பறை கூட்டம் ஒன்று ஃபுல்லாவே முடிஞ்சு. இப்ப எத்தனை படிக்கணும்? பண்பறை கூட்டம் 2. அதை மெதுவா பாப்போம். சரியா? ரைட். அப்ப பண்பறை கூட்டம் 2. இப்ப பாருங்க, நான் இந்த கரைசலுக்கு இப்ப கூட்டம் 2 ஒன்று முடிஞ்சு தெளிவாக விளங்கப்படுத்திட்டேன். இப்ப கூட்டம் 2க்கு போவோம். கூட்டம் 2ல பாருங்க, கூட்டம் 2ல எத்தனை கற்றையின கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் கூட்டம் 2ல எத்தனை கற்றையின கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் 9 கற்றையின கண்டுபிடிக்கிறேன். கூட்டம் 2ல எத்தனை கற்றையின? 9 கற்றையின கண்டுபிடிக்கிறேன். சரியா? கூட்டம் 2ல எத்தனை கற்றையின கண்டுபிடிக்கிறது? 9 கற்றையின கண்டுபிடிக்கிறது. எதன் இப்ப நீ இப்ப சும்மா செல்ற இந்த கரைஸ் இப்ப நான் ஒரு கரைசில வச்சுக்கிறதா இப்படி பண்பறை கூட்டம் 1, பண்பறை கூட்டம் 2, பண்பறை கூட்டம் 3, பண்பறை கூட்டம் 4, பண்பறை கூட்டம் 5ன்னு போறேன். சரியா? அப்ப நான் இதுக்குள்ள HCl போட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். HCl என்று சொல்லி எந்த அமிலமா காரமா? அது ஒரு அமிலம். அப்ப கூட்டம் 2க்கு நான் சோதிக்க செல்ல இது எந்த ஊடகத்திலே நீந்திக்கும்? இது எந்த ஊடகம்? அமில ஊடகம். விளங்கினா? அப்ப இது எந்த நான் எதிலே என்ன பரிசோதிக்கிற? அமில ஊடகம். சரியா? ரைட். இந்த பண்பறை கூட்டம் 2ல இது ஒன்றுமே இல்லை. இது எந்த ஊடகம்? அமில ஊடகம். அதுல நான் எத்தனை இதையும் போட போற 9 கட்டையின கண்டுபிடிக்க போறேன். சரியா? இல்ல எந்த போட போறேன்னு சொன்னா இது எதுக்குன்னு சொன்னால் நான் H2S மட்டும் தான் போடுறீங்க. விளங்கினா? இதையும் போடுறேன், H2S போடுறேன். எந்த ஊடகத்திலே? அமில ஊடகத்துல போட்டுறேன். சரியா? அப்ப எதை நீக்குது? Pb2 பிளஸ் Cu2 பிளஸ் Hg2 பிளஸ் Bi3 பிளஸ் இதுக்கு H2S போட்டுருச்சுன்னா இந்த கலர் வாரன்னு சொன்னால் PbS CuS HgS Bi2 S3. இது நாலுமே வீழ்படிவு. இது எந்த கலர் அண்டி சொன்னால் கருப்பு. சரியா? அப்ப நான் இது உங்களுக்கு லேசாவே ஞாபகம் வச்சுக்கிறோம். எதன் Pb2 பிளஸ் Cu2 பிளஸ் Hg2 பிளஸ் Bi3 பிளஸ் அதுக்கு 4க்கும் இது இந்த H2S போட்டன்ஸ்னா எந்த கலர் வார? கருப்பு கலர் வார. சரியா? ரைட். அப்ப இன்னும் எத்தனை நீக்குது? 9 4 போனா இன்னும் 5 இருக்குது. சரியா? அடுத்த 3 cadmium 2 பிளஸ் arsenic 3 பிளஸ் Sn4 பிளஸ் அதுக்கு H2S போட்டன்னு சொன்னால் எந்த வாரன்னு சொன்னால் cadmium S AS2 S3 Sn S2. இதுவும் வீழ்படி. இது மூணும் எந்த கலர்னு சொன்னால் மஞ்சள். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும் கூட்டம் 2ல எதுதான் தெரியும்? cadmium 2 பிளஸ் arsenic 3 பிளஸ் Sn4 பிளஸ் அது மூணுக்கும் எதையும் போட்டு கூட H2S போட்டேன்னு சொன்னால் மஞ்சள் கர வீழ்படிவு ஆற. ரைட். அப்ப 7 வைத்துது இன்னும் 2 தேவை.
ரைட். அடுத்தது என்ன சொன்னால் Sb3 பிளஸ் Sn2. Sp3 பிளஸ்க்கு H2S போட்டேன்னு சொன்னால் எந்த வாரன்னு சொன்னால் Sb2 S3. அவிட கலர் என்னன்னு சொன்னால் செம்மஞ்சள். Sn2 பிளஸ்க்கு H2S போட்டேன்னு சொன்னால் SNS. அவிட கலர் என்னன்னு சொன்னால் காஃபில. ரைட். அப்ப நாம பாருங்க இதுல எத்தனை பாருங்க, இது லேசா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியும் பாடமாக்குற நீங்க கூட்டம் 2 9 கட்டுரை நீக்குது. அது அமில ஊடகம். அதுல எத்தனை 4 Pb2 பிளஸ் Cu2 பிளஸ் Hg2 பிளஸ் Bi3 பிளஸ். அதுக்கு H2S போட்டேன்னு சொன்னால் எந்த வீழ்படியும் வர 4 வீழ்படியும் வர அந்த 4 வீழ்படியும் எந்த கலர் கருப்பு. இப்ப இன்னும் 3 இருக்குது Cadmium 2 பிளஸ் Arsenic 3 பிளஸ் Sn4 பிளஸ். அது 3 எந்த கலர் மஞ்சள். Sp3 பிளஸ் செம்மஞ்சள். Sn2 பிளஸ் காஃபில. விளங்கினா? இப்போ உங்களுக்கு இந்த பண்பை கூட்டம் 2ல எப்படி வாரன்னு சொன்னால் கூட்டம் 2 இப்ப சொல்ற கூட்டம் 1 HCl போட்டுட்டு வீழ்படிவு வரவில்லை. கூட்டம் இப்ப எந்த செல்றன்னு சொன்னால் அதுக்கு H2S போட்டுற சிறு துளிகள் H2S இடுதல். சரியா? இட்டன்னு சொன்னால் ஒரு கருப்பு நிற வீழ்படிவு உருவாகின. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த எடுக்க முடிவு? இது 4 Pb2 பிளஸ் ஆயிக்கோ மேலும் Cu2 பிளஸ் ஆயிக்கோ மேலும் Hg2 பிளஸ் ஆயிக்கோ மேலும் Bi3 பிளஸ் ஆயிக்கோ மேலும் அது 4ல கொண்டு. விளங்கினா இப்ப? ரைட். அப்ப கூட்டம் 1ம் கூட்டம் 2ம் உங்களுக்கு தெளிவாயிக்கும். ரைட். இத எழுதிக்கோங்க. இல்ல பாக்குறாங்க இது எழுதிக்கோங்க. எழுதிக்கொண்டு இப்ப அடுத்தது போம். சரியா? ரைட். அப்ப நாங்க அடுத்தது எந்த பார்க்க போறோம்? கூட்டம் 3. சரியா? கூட்டம் 3ல எத்தனை கட்டுரைகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் கூட்டம் 3ல எத்தனை கட்டுரை கண்டுபிடிச்ச? கூட்டம் 1ல எத்தனை கண்டுபிடிச்ச? 3 கட்டுரை. கூட்டம் 2ல 9 கட்டுரை. கூட்டம் 3ல திருப்பி எத்தனை கட்டுரைன்னு சொன்னால் 3 கட்டுரை. சரியா? நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டம் 3க்கு போய் ஒரேடியா ஒரு எந்த ஒரு சேர்வை தூக்கி போட்டுருல. ஏன்னு சொன்னால் நாங்க என்ன பாருங்க கூட்டம் 2ல நாங்க H2S போட்டேன். ரைட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாட்டி H2S ஆவி பரப்பு கூடு. சரியா? நாங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு நாங்க இந்த கேள்வி செய்யறதுக்கு பெஸ்ட்டுக்கு இந்த எந்த செய்யறோம்னு சொன்னா இதுல H2S அகற்றிடும். சரியா? ரைட். H2S அகற்றதுக்கு நாங்க எந்த செய்யறோம்னு சொன்னால் H2S அகற்றணும். சரியா? ஒன்னாவது செய்யறது H2S அகற்றுது. நாங்க H2S எப்படி அகற்றுதுன்னு சொன்னால் வெப்பப்படுத்துவதன் மூலம். வெப்பப்படுத்துவதன் மூலம் நாங்க H2S அகற்று எப்படி? வெப்பப்படுத்துவதன் மூலம் H2S அகற்று. சரியா? ஆவி பரப்பு கூடிய H2S எப்படி அகற்று? வெப்பப்படுத்துவதன் மூலம் அகற்று. ஏன் நாங்க H2S அகற்றுன்னு சொன்னால் சரியா? H2S இருந்துன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள போட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு புறவு விளங்கும். நான் இதுக்குள்ள போட்டேன்னு சொன்னால் நான் இதுக்குள்ள போட போறேன்னு சொன்னால் NH4Cl சேர NH4OH போட போறேன். NH4OH எந்த காரம் உண்டு. அப்ப இது எந்த நடக்கும்? இதுக்குள்ள அமில மூலத்தாக நடைபெறேன். சரியா? அமில மூலத்தாக நடைபெறாமிக்கிறதுக்கு தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் H2S அகற்ற. சரியா? நாங்க அடுத்த படி எந்த செய்யறேன்னு சொன்னால் இன்னொரு படி செய்யற அது பிறகுதான் ஒரு சேர்வையை போடுற. இன்னொரு படி எந்த செய்யறேன்னு சொன்னால் கொன் HNO3 போடுற. சரியா? எந்த போடுற? கொன் HNO3 இடுதல். சரியா? ஏன் கொன் HNO3 இடுதல்னு சொன்னால் தாழ்வலு உலோக கற்றேன. தாழ்வலு உலோக கற்றேன.
தாழ்வலு உலோக கற்றைன உயர்வலு உலோக கற்றைனா மாத்த உயர்வலு உலோக கற்றைனாக மாத்த ಎಂತೆ ಕೊನ್ನೆಚ್ಚನ ತಿರಿಯೇಡಿದೆ தாழ்வலு உலோக கற்றைன எதுக்கு மாத்த போற உயர்வலு உலோக கற்றைனா மாத்த போற நான் இதுக்குள்ள இந்த கொன்னச்சின போற்ற ஏன்னு தாழ்வலு உலோக கற்றை உயர்வலு உலோக கற்றை மாத்த ஆனால் இந்த கூட்டம் 3ல ஏன் போட்டுன்னு சொன்னால் Fe2 பிளஸ் Fe2 பிளஸ் எதா மாறும் Fe3 பிளஸ் மாத்ததுக்கு அப்ப பாருங்க தாழ்வலு கற்றை Fe2 பிளஸ் உயர்வலு கற்றை Fe3 பிளஸ் அப்ப Fe2 பிளஸ் இருந்து Fe3 பிளஸ் மாத்ததுக்கு நாங்க எத்த போட்டுன்னு சொன்னால் கொன் எச்சனத்திரி போடுற சரியா ரைட் அப்ப இதுக்கு பிறகுதான் நாங்க எந்த செய்யறேன்னு சொன்னால் இதுக்கு பிறகுதான் நாங்க எந்த செய்யறேன்னு சொன்னால் தேவையான சேர்வை போட்டு எதன் போடுற NH4 Cl சேர் NH4 போட்டு சரியா NH4 Cl சேர் NH4OH போட்டு சரியா NH4 Cl சேர் NH4OH போட்டேன்னு சொன்னால் 3 வீழ்படி உருவாக சான்ஸ் இருக்குது ஒன்று எந்தேன்னு சொன்னால் Al3 plus Fe2 plus இருந்தாலும் அல்லது Fe3 plus இருந்தாலும் இல்லாட்டி Cr3 plus Al3 plus போட்டேன்னு சொன்னால் AlOH3 மாறும் Fe2 plus அல்லது Fe3 plus போட்டால் FeOH3 மாறும் Cr3 plus போட்டேன்னு சொன்னால் CrOH3 மாறும் இது மூணுமே வீழ்படிவு சரியா AlOH3 கலர் எந்த சொன்னால் ஜெலட்டின் போன்ற வெள்ளை ஜெலட்டின் போன்ற வெள்ளை ஜெலட்ரின் போன்ற வெள்ளை FeOH3 கலர் எந்த சொன்னால் செங்கபிலம் CrOH3 கலர் எந்த சொன்னால் நீல பச்சை சரியா அப்ப Cr3 போட்ட எந்த உருவா CrOH3 உருவாகுது Fe2 அல்லது Fe3 போட்டேன்னு நீங்க 3 சொன்ன ஆனா இன பாருங்க இன ஒன்றுதான் பாரு Fe2 இல்லாட்டி Fe3 சரியா அப்போ ஒன்று அது ஒன்று இது ஒன்று ஒன்று 2 3 சரியா Al3 வரும் மேல் OH3 உருவாகுது Fe2 அல்லது Fe3 FeOH3 உருவாகுது Cr3 CrOH3 உருவாகுது அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி எப்படின்னு வர இப்ப நான் கூட்டம் 2 இப்ப முடிஞ்ச இப்ப கூட்டம் இப்ப மூணாவது இதுக்கு போற அவன் செல்றான் எந்த செல்ற அவன் சென்ற கூட்டம் இப்ப H2S அகற்றான் அவை பரப்பக்கூடிய H2S அகற்றுவதற்கு வெப்பப்படுத்துறான் அது பிறகு செல்றான் அவன் கொன்னச்சினத்திரி போடுறான் அது பிறகு செல்றான் NH4Cl சேர் NH4OH போட்டுன்னு செல்றான் இப்ப செல்றான் ஒரு எனக்கு ஜெலட்ரின் போன்ற வெள்ளை வீழ்படி ஒன்று உருவாகின்றது என்று சென்றான் சரியா ஜெலட்டின் போன்ற வெள்ளை வீழ்படி உருவாகின்றது நீங்க எந்த யோசிக்கணும் எதன் ஜெலட்டின் போன்ற வெள்ளை AlOH3 அப்ப அதுக்குள்ள இருக்கிற கற்றை எந்த Al3 பிளஸ் விளங்கினா இப்படிதான் கண்டுபிடிக்கிறது அப்ப பண்பறை கூட்டம் 3 உங்களுக்கு தெளிவா விளங்கிக்கும் இப்ப நாங்க எதுக்கும் போக போற பண்பறை கூட்டம் 4 அப்ப பண்பறை கூட்டம் பண்பறை கூட்டம் 4 சரியா கூட்டம் 4 பா ரைட் அப்ப கூட்டம் 4 பண்பறை கூட்டம் 4 இப்ப பாருங்க நான் பண்பறை கூட்டம் 3ல NH4OH போட்டேன் நான் அப்ப உங்களுக்கு யோசனை வரல பண்பறை கூட்டம் 4 இப்ப NH4OH போட்டேன்னு சொன்னால் NH4OH எந்த ஒரு காரம் உண்டு அப்ப இந்த கூட்டம் இப்ப 4 நான் பரிசோதிக்கிறேன்னு சொன்னா அது எந்த ஊடகமாயிக்கும் கார ஊடகம் அது உங்களுக்கு விளங்கும் அது கார ஊடகம் சரியா இதுல இந்த பண்பறை கூட்டம் 4 ஒன்றும் இல்ல சும்மா லேசி காரணம் நாங்க பண்பறை கூட்டம் 2 பார்த்தேன் அதேதான் ஈக்குவல் அதேதான் போடுற அது H2S தான் போடுற ஆனா அது அமில ஊடகம் இது எந்த கார ஊடகம் ரைட்
அப்ப ஈன எத்தனை கட்டணை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா 4 கட்டணை கண்டுபிடிக்கணும். எதுன்னு சொன்னால் கோபால்ட் 2 பிளஸ் நிக்கல் 2 பிளஸ் Mn 2 பிளஸ் Zn 2 பிளஸ். இதுக்கு எதை இம்பார்ட்டன்ஸ் சொன்னால் S2S போட்டு எந்த வரும் COS NIS MNS ZNS வீழ்படிவு 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 வீழ்படிவு. சரியா? அப்ப இந்த கூட்டல் 4ல கோபால்ட் 2 பிளஸ் நிக்கல் 2 பிளஸ் எந்த கலர் இருந்துச்சுன்னா இரண்டுக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கருப்பு. இது எந்த கலர் இருந்துச்சுன்னால் மென் சிவப்பு. இது எந்த கலர் இருந்துச்சுன்னால் வெள்ளை என்றும் செல்ற சில நேரம் இல்லாட்டி நிறமற்றன்னு செல்ற. சரியா? நீங்க ரெண்டு மாதிரி சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். பண்பு இப்ப பாருங்க, உதாரணம் பாருங்க, கேள்வி இப்படித்தான் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு 2017 18 19 3 எஸ்ஐஎம் ஃபுல்லாவே செய்யற இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப 3 எஸ்ஐஎம் எப்படி ஈக்குமெண்ட் சொன்னால் இப்ப ZNS இப்ப வாங்க ஒரு மூலம் பாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப சொல்ற இப்ப பண்பு கூட்டம் 3 நான் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப சொல்ற கூட்டம் 3 இப்ப எந்த போட்ட வச்சுக்கு S2S வெப்பமானதுக்கு ஹாட்டின அதுக்கு வெப்பமாக்கி ஹாட்டின அது பிறகு கொண்டச்சனடி போட்ட அப்புறம் NH4Cl NH4OH போட்ட அப்புறம் சொல்றான் ஒரு வீழ்படி உருவாகவில்லை. சரியா? கரைசல் தெளிந்த கரைசலாக இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப சொல்ற இப்ப அதுக்கு S2S இட்டன. S2S போட்டான். S2S போட்டேன்னு சொன்னால் ஒரு மென்சிவப்பு நிற வீழ்படி உருவாகின்றதுன்னு சொல்லிட்டான். மென்சிவப்பு நிற வீழ்படி உருவாகிட்டான். இப்ப மென்சிவப்பு நிற வீழ்படி சொன்னா அவங்களுக்கு எந்த விலங்கு இதை பார்த்தேன்னு சொன்னால் MNSC இந்த மென்சிவப்பு. அப்ப MNS மென்சிவப்பு அப்ப அதுக்குள்ளிக்க கற்றேன் எந்தேன் அப்படி இங்கே போறேன் எந்தேன் கற்றேன் Mn2 பிளஸ் விளங்கினா ரைட். இவ்வளவுதான் பண்பல் கூட்டம் 4. இப்ப அதே இதுல பண்பல் கூட்டம் 5 பார்த்துரும். பண்பல் கூட்டம் 5 கூட்டம் 5ல எத்தனை மூலகத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் கூட்டம் 5ல எத்தனை மூலகத்தை கண்டுபிடிக்கிற 3 மூலகத்தை கண்டுபிடிக்கிற. சரியா? ரைட். அப்ப நாங்க பண்பல் கூட்டம் 2 முடிச்சிட்டு நாங்க 3வது எந்த ஃபர்ஸ்ட் படிமுறை உயர் எந்த சொல்றாக்கு வெப்ப அந்த ஆவி பரப்பு கூடிய S2S அகற்றி நாங்க வெப்பப்படுத்தி அதே வேலையை நாங்க பண்பல் கூட்டம் 5ல செய்யும். பண்பல் கூட்டம் 5ல அதே வேலையை செய்யறோம். எந்த செய்யற S2S அகற்று. இப்ப உங்களுக்கு தெரியும் S2S எப்படி அகற்றுறதுல S2S எப்படி அகற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை திருப்பி செலுத்த தேவையில்லை. அப்ப S2S அகற்று. ரெண்டாவது என்ன செய்யறேன்னு சொன்னால் NH4Cl சேர் NH4OH போட்டு. சரியா? NH4OH போட்டுட்டு சேர் NH4Cl போடுற. சரியா? NH4OH சேர் NH4Cl போட்டுட்டு தொடர்ந்து எதை போடுறேன்னு சொன்னால் Na2CO3 போட்டு. சரியா? தொடர்ந்து எந்தையும் போடுற Na2CO3 போட்டு. எதையும் போடுற NH4OH இதை போட்டுட்டு சரியா? NH4 இதை போட்டுட்டு NH4OH சேர் NH4Cl போடுது. அது போல செஞ்சு தொடர்ந்து Na2CO3 போட்டேன்னு சொன்னால் 3 கற்றை நிகழ்ச்சினா லேசி கல்சியம் 2 பிளஸ் ஸ்ட்ரோஞ்சியம் 2 பிளஸ் பேரியம் 2 பிளஸ் அவ்வளவுதான். சரியா? கல்சியம் 2 பிளஸ் போட்டேன்னு எந்த மாதிரி கால்சியம் கார்பனேட், ஸ்ட்ரோஞ்சியம் 2 பிளஸ் ஸ்ட்ரோஞ்சியம் கார்பனேட், பேரியம் 2 பிளஸ் சொன்னால் பேரியம் கார்பனேட். சரியா? அப்ப இதுவும் வீழ்படிவு இதுவும் வீழ்படிவு இதுவும் வீழ்படிவு. இது மூணும் எந்த கலர்னு சொன்னால் வெள்ளை. ரைட். இது மூணும் எந்த கலர் வெள்ளை. அப்ப உங்களுக்கு இப்ப கூட்டம் 4 வர காட்டி விளங்கிக்கும். கூட்டம் 4 வர காட்டி கூட்டம் 5க்கு உதாரணம் பாருங்க. இப்ப சொல்ற உங்களுக்கு இத விளங்கப்படுத்தி பார்த்தா உங்களுக்கு எஸ்ஏ பார்த்தா விளங்கும். சரியா? இப்ப சொல்ற இப்ப S2S போட்ட காரோட S2S போட்டு அதுவும் ஒரு தெளிந்த கரைசலை தந்தது. திருப்பி செல்றான் ஒரு இப்ப எந்த செய்யற S2S அகற்றினாம் அதே மாதிரி NH4OH சேர் NH4Cl போட்டாம் தொடர்ந்து Na2CO3 போட்டான். தொடர்ந்து Na2CO3 போட்டேன்னு சொன்னால் ஒரு வெள்ளை வீழ்படி உருவாகிட்டு அப்படி என்ன சொன்னா நீங்க எந்த எடுக்கிற அர்த்தம்
வெள்ள வெளிப்பட உருவாகினா உங்களுக்கு யோசனை வர எத்தனை கூட்டம் பன்னெண்டு கூட்டம் 5 பன்னெண்டு கூட்டம் 5ல எதன் வெள்ள மூணுமே வெள்ள அப்ப அல்சியன் 2 பிளஸ் வரும் மேலும் ஸ்ட்ரஞ்சியன் 2 பிளஸ் வரும் மேலும் பேரியன் 2 பிளஸ் வரும் மேலும் அப்ப உங்களுக்கு நீங்க ஒட கட்டேன் இது 3 கட்டண தெரிவு செஞ்சுட்டு இந்த 3 வீதம் ஒன்றை கண்டுபிடிக்குது எவ்வளவு தரவு தந்திப்பான் விளங்கினா அப்ப கட்டாய இப்ப பன்னெண்டு கூட்டம் 5 முடிஞ்சு தெளிவா விளங்கப்படுத்திட்டு ஒரு டவுட்டும் மீக்காது சரியா இப்ப இத பன்னெண்டு கூட்டம் 5 நீங்க படிச்ச பிறகு நீங்க கேள்வி எடுத்து பாருங்க 17 18 10 மூணையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாவும் வரும் அடுத்தது இந்த மூலகங்கள்ட கலர் அதெல்லாம் கட்டாயமாயிட எல்லாமே பாடமாயிக்கும் இதுல ஒரு கலர் மிஸ் ஆயின்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த கேள்வியை செய்யலாம் போடும் ஏன்னு சொன்னால் இப்ப அவன் சொன்னா கூட்டம் 4 உங்களுக்கு கருப்பு நிற வெளிப்படும் வேண்டாம் கருப்பு எதுன்னு இப்ப 4ல கருப்பு எதுன்னு தெரியும் அப்படி சொன்ன கேள்வி செய்யணுமா செய்யலாம் அப்ப நீங்க எந்த செய்யணும் இது கஷ்டம் இல்ல நீங்க ஒரு சும்மா கோபல் 2 பிளஸ் கூட்டம் 4 கோபல் 2 பிளஸ் சிஓஎஸ் கருப்பு NI2 பிளஸ் NaSOR கருப்பு அப்படியான பாடமாகுமா இல்ல இந்த இனோகனிக் கேள்வியில் எப்படி பாடமாக்கணும்னு சொன்னா நீங்க பாடமாக்கப்படாது நிறைய கேள்வி எழுதுச்சுன்னா நீங்க டிஸ்கஷன் எழுதும் இப்ப பன்மறை கேள்வின்னு வந்து வச்சுக்கோங்க இந்த பன்மறை கூட்டம் 5 ஃபுல்லா எழுதுங்க எழுதின ஒரு திருப்பி நீங்க ஒரு பாஸ்வேர்ட் செஞ்ச அதை எழுதி செஞ்ச திருப்பி அதே பாஸ்வேர்ட் செய்த திருப்பி நீங்க சோம்பரத்துக்கு எதையும் செய்த இன்னைக்கு இது ஒன்று இல்லாம இதே மட்டும் போட்டு அப்படி போட்டுச்சுன்னா எக்ஸாம் இது மறந்து போயிடும் ஏன்னா அப்ப நாங்க எந்த செய்யணும் திருப்பி நீங்க எதை செய்யணும் இதெல்லாம் எழுதி பார்த்துருச்சுன்னா நீங்க ஒரு 20 எழுதி பார்த்துருச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு மனப்பாடமா இருக்கும் இல்லைங்களா அதுக்கு கூட உங்களுக்கு கணிப்புல ஒரு பெரிய பகுதி வந்து உங்களுக்கு விளங்கிய மாதிரி சரியா ரைட் அப்ப நாங்க அதை ரைட் அப்ப நாங்க இந்த ஃபுல்லாவே இந்த பண்பறை கூட்டம் 5 ஃபுல்லா முடிஞ்சு அடுத்த செக்ஷன் நாங்க ஒவ்வொரு துண்டு உண்டாங்க கேள்வியில அடுத்த செக்ஷன் பார்ட்ல இனோகனிக்ல இந்த பண்பறை கூட்டத்துல ஒரு எஸ்ஏ வந்து செஞ்சு சரியா அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம்